ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவர் ஆத்துமாவிற்கே ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையவர் ஆத்துமாவிற்கே ஆசைகள் அருளாம் ஆனந்த நந்தமாய் ஆசைகள் அருளாம் ஆனந்த நந்தமாய் ஆண்டவரே சுகோலாரே ஆண்டவரே சுகோ யாருமில்லை இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பமிக்கே வேறே எங்குமில்லை இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பமிக்கே எங்குமில்லை தந்தை தாயார் சொந்தமானவர்களிடம் தன்னிலே
தருகிற தேவன் ஒருவர், அவர் ஒருவரே. ஆமென். இயேசு அல்லாமல் வேறு யாரும் இந்த உலகத்துல இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதங்களையும் அன்பையும் கொடுக்கிறவர் அவர் ஒருவரே. ஆமென். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு நம்ம ஒப்பாகவே முடியாது, எதையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன். ஆமென். 378வது பாடல், 378, 378வது பாடல். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால்
ஆண்டுடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் இந்த நிலை நிற்கவே முடியாது. என்றைக்கும் நாம் அழிந்து போயிருப்போம். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலதான் அல்லேலூயா நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை பேசலி அழைத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தாயின் கருவிலிருந்தே நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 303வது பாடல். வாருமையா போதகரே. 303வது பாடல். 3 Yeah.
சிறியவர்களாய் எங்களிடத்துல கொஞ்சம் இருக்கிறவர்களாய் எங்களிடத்துல வந்து ஒன்று ரெண்டு பேர் எங்கே கூடார்களோ அவர்கள் மத்தியில வருவேன்னு சொன்ன கர்த்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே வந்து அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் அற்புதமான தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். ஆமென். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம்.
சொந்தமெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போது காத்து வந்தீர் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர் மாறாமல் எப்போது காத்து வந்தீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை என்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை வெட்கப்பட்ட தேசத்திலே நீர் புகழ்ச்சியுமாகிறீர் வெட்கப்பட்ட தேசத்திலே நீர் புகழ்ச்சியுமாகிறீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி எத்தனை சொன்னாலும் போதும். மக்கள் தான் நன்றி இல்லாம இருக்கிறாங்க. ஆமென். இயேசுப்பா நமக்கு அல்லேலூயா நன்மை செய்கிற தேவனா தான் இருக்கிறார். ஆமென். நம்ம வெட்கப்பட்ட இந்த தேசத்துல கூட நம்ம எடுத்து உயர்த்த அவரால் கூடும். ஆமென். ஒன்றுமில்லை இவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அசட்டையா நினைக்கலாம். ஆனா இயேசுப்பாவை நம்ம எதிர பற்றி கொள்ளும் போது உண்மையாகவே அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஒரு பாடலை கூட பாடி நம்ம முடிக்கலாம். ஆமென். எல்லாரும் எழுதி நின்று ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம்,
வேலைக்காக சோதரம் சோதரம் ஆண்டவர். உடைய மகிமையில் விருப்பப்பட்டபடியாய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவர். ஒரு வாரக்காரன் கண்மணி போல காத்துக்கிற ஆண்டவர். உடைய பரிசுத்த பாதப்படியில வரும்படி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துவதை எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களை மையப்படுத்தி சொன்ன வார்த்தைப்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மகிழ்ப்படுத்தி உங்களுடைய வரியை ஆயத்தப்படுத்த போது காய் சோதரம் ஆராதனையிலும் பாடல் வேலையிலும் உள்ள மகிமை இறக்கப்பட்டபடியாய் சோதரிக்கிறார். மீதியான நேரமெல்லாம் உங்களுடைய பரிசுத்தத்தில் அப்படிக்கிறோம். ஆசீர்வதிங்க பெற்றுக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே. அப்படியே நின்ற விதமாக நம்ம சங்கீதம் மாறி மாறி வாசிக்கிறேன். அதை சரி நம்மளால வாசிப்பாள். வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 115. வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட சங்கீதம் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். யாவரும் உட்காரலாம். இப்பொழுது இங்கிலீஷ்ல ஜிகிரிஷா அவர்கள் ரீட் பண்ணாரு. தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வச்சு Not to us, O Lord, not to us, but to your name be the glory because of your love and faithfulness. Why do the north nations say, where is their God? Our God is in the heaven. He does whatever pleases him. But their idols are silver and gold made by the hands of men. They have mouths but cannot speak, eyes but they cannot see. They have ears but cannot hear, nose but they cannot smell. They have hands but cannot feel, feet but they cannot walk, nor can they utter a sound with their trunk. Those who make them will be like them, and so will all who trust in them. Who house of Israel trust in the Lord. He is their help and shield. O house of Aaron, trust in the Lord. He is their help and shield. You who fear him, trust in the Lord. He is their help and shield. The Lord remember us and will bless us. She will bless the house of Israel. She will bless the house of Aaron. She will bless those who fear the Lord.
and great alike. May the Lord make you and Christ both your and your children. May you be blessed by the Lord, the maker of heaven and earth. The highest heaven belongs to the Lord, but the earth He has given to man, and it is not the dead to praise the Lord. Those who go down to sleep, it is we who explode the Lord both now and forevermore. Praise the Lord. Thank you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யாராவது சாட்சி இருந்தா சாட்சி சொல்ல. யாருக்காவது சாட்சி இருக்கா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை மட்டும் நம்மை வழி நடத்தி வருகிறார். இந்த மாதத்திலும் 3வது வாரத்தை காண செய்த தேவனுக்கு கூடாகுடி ஸ்தோத்திரம். அதே பெரிய சாட்சி தான். இப்பட்டமாக நம்மளை சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் வைத்து ஒவ்வொரு நாளும் உணவு உடுக்க உடை தந்து போஷித்து வருகிற தேவனுக்கு கூடாகுடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் வசனம் யாராவது சொல்றீங்களா? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதான் தானே. என் முழு இதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழிதப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கு என் இதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உடைய பிரமாணங்களை எங்களுக்கு போதியும். தேங்க்யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கைக்காக சுபாஷ் அவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார். ஆதிபிதா
ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அறிவிப்பு. ஹல்லேலூயா. அடுத்த மாதம் நமக்கு 14ஆம் தேதி அன்பின் விருந்து உண்டு. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லாரும் கடந்து வரலாம். ஏன்னா நிச்சயம் ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கிற நேரம் நம்ம ஒரு ஆடு வெட்டி சாப்பாடு பண்ணணும்னு கேரளுக்கு ஒரு பொருத்தனம் பண்ணிக்கிறாங்க. அது நிறைய வருடங்கள் கடந்து விட்டது. அதனால எப்படியாவது அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. ஏன்னா அவன் இன்னும் முடியல, அதற்கு நிறைய பணங்கள் தேவைப்படுகிறது. அதற்காக நீங்கள் ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்ம டிசம்பர் 3ஆம் தேதி அதுக்குள்ள இந்த லாக்டவுன் எல்லாம் முடிந்துரும்னு நினைக்கிறோம். ஒரு வெள்ளிக்கிழமை வருது டிசம்பர் 3. அப்போ நம்ம அந்த டிசம்பர் 3ல் அந்த ப்ரோக்ராம் வைக்கலாம். 2 நாள் அவரை இருக்க வச்சு அந்த ஊழியக்காரரை இருக்க வைத்து அவருக்கு நம்ம நல்ல ஒரு கூட்டமாக 2 நாள் மீட்டிங்காக வைத்து நடத்தலான்னு ஒரு வாஞ்சை. கண்டிப்பாக நீங்கள் யாரும் அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஆலயம் கட்டி முடிக்கணும். ஸ்தோத்திரம். இதை விட பெருசாக இருக்கும். அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்ததாக இந்த வாரம் வந்திருக்கிறதுல யாருக்காவது பர்த்டே அல்லது வெட்டிங் டே, திருமண நாளோ பிறந்த நாளோ இருந்தால் எழுப்பி நிற்கலாம். அவர்களுக்காக ஜெபிக்கப்படும். ஃப்ரைடே ஃபாஸ்டிங் போட்டு நீங்கள் வீட்லையாவது இருந்து ஜெபிங்க. இங்கே கூட நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். யாரும் வர்றதில்லை. ஸ்தோத்திரம். அப்போ வீட்டில் இருந்தாவது நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, ஆண்டவருக்கு மட்டும் பாதுகாத்தாரு அந்த நன்றி சொல்லியாது ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களோட 1 மணிக்குறாது இருந்து சபைக்காக, ஊழியர்களுக்காக, ஊழியக்காரிக்காக, தேசத்திற்காக, இந்த கொரோனா வைரஸுக்காக ஆண்டவருடைய தேசத்தை விட்டு எடுத்து போட நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது நம்ம செய்திக்கு நேராக கடந்து போகலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். 1 நிமிஷம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. அடிமையை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். உங்களுடைய பிரசனம் கூட இருக்கட்டும். உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவே நாமம் மகிமைப்படும்படியாக கிருபை செய்யும். உங்களுடைய கருத்தில் அடிமை தாழ்த்தி ஒப்புப்பட்டுக்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசு. நீங்க பேசுங்கப்பா. என்னில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீங்க அசைவாடும்படியாய் செபிக்கிறோம். உங்களுடைய கருத்திலே தாழ்த்தி ஒப்புப்பட்டுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு பரமபிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 301வது பாடல். அல்லேலூயா. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மானவன் யாருக்கு அஞ்சிடுவே. கர்த்தரின் ஜீவனே பலனுமானவன் யாருக்கு அஞ்சிடுவே. நான் யாருக்கு அஞ்சிடுவே. போல் திரையிருந்த பறந்து வந்து உம்மை காணுவே.
சிறகிருந்த பறந்து வந்து உம்மை காணுவேன். கர்த்தர மேன்மையோ மகிமையோ மானவர் யாருக்கு அஞ்சிடுவேன். கர்த்தர தேவனே பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவேன். நான் யாருக்கு அஞ்சிடுவேன். கர்த்தர மேன்மையோ மகிமையோ மானவர் யாருக்கு அஞ்சிடுவேன். நான் யாருக்கு அஞ்சிடுவேன். காலமோ கடைசியாகி பாவம் பார் கடந்து பெரி உலகு வீஷம் கடந்து செல்லுதே. காலமோ கடைசியாகி பாவம் பார் கடந்து பெரி உலகு வீஷம் கடந்து செல்லுதே. வருகையே தாமதிக்கை புறமே போல் சிறகிருந்த பறந்து வந்து உம்மை காணுவேன். வருகையே தாமதிக்கை புறமே போல் சிறகிருந்த பறந்து வந்து உம்மை காணுவேன். கர்த்தர மேன்மையோ மகிமையோ மானவர் யாருக்கு அஞ்சிடுவேன். நான் யாருக்கு அஞ்சிடுவேன். அல்லேலூயா. எவனமாக பக்தன் பாடுகிறார். அல்லேலூயா. காலம் கடைசியாகி போகிறது. ஆமென். பாவம் பாருல அந்த நாட்கள்ல பாடினது இவ்வளவு பாவம் பெருகுன்னு அவருக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாவம் உலகத்துல ரொம்ப பெரிய போச்சு ஆண்டவரே. உலக வேஷம் எல்லாம் கடந்து போகுது. எவ்வளவோ வருஷம் வேஷமாக திரிகிறான். அல்லேலூயா. ஆனாலும் வருகை தாமதித்து போகிறதே அப்பா. நான் சிறகிருந்தால் பறந்து வந்து உம்மிடத்துல சேர்வேனே என்று சொல்கிறார். ஆமென். எத்தனை அருமையான வார்த்தை. அல்லேலூயா. நான் சிறகிருந்தால் நான் பறந்து வந்து சேர்ந்துடுவேன். இந்த உலகம் மாயை. இந்த உலகத்துல ஜீவிக்க என்னால முடியல. ஆமென். கஷ்டங்களும் பாடுகளும் வியாதிகளும் வேதனைகளும் நம்மை தாக்குறது அல்லவா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலத்துல நம்ம காணப்படுகிறோமே. அல்லேலூயா. அந்த நாட்களிலே இதை பாடி இருக்கிறார். அல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையில இந்த பாட்டெல்லாம் பாடுறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் அதற்கு முன்னால எத்தனை வருஷத்துக்கு முன்னால இந்த பாடல் பாடினார்களோ. அல்லேலூயா. நானும் கூட நிறைய பாடல்களை எழுதினது உண்டு. ஆமென். இந்த கேன்சர் வந்த நேரத்துல எல்லாம் ஹிந்தி பாட்டை தமிழ்ல எல்லாம் எழுதி அப்படி வச்சிருக்கிறேன். பாடுறதுல எங்கே ஏதாவது ஒரு நல்ல கொயர் ஸ்டார்ட் ஆகும், நம்ம எல்லாருக்கும் அதை படிச்சு கொடுத்து பாடலாம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப வாஞ்சதான். ஆமென். நம்ம சபையில எல்லாரும் வர்றது. அல்லேலூயா. எல்லாரும் வந்து நல்ல ஒரு கொயர் வந்துன்னா அதை ஹிந்தி பாட்டுல தமிழ்லையும் பாடி ஹிந்திலையும் பாடி ஆண்டவரை துதிக்கணும். தமிழ்ல இங்கிலீஷ்ல அல்லேலூயா அப்படி பாடணும்னு ஒரே வாஞ்சதான். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க உற்சாகமா இருந்தா கர்த்தர் ஆசீர்வாடி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. 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 கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஆசீர்வாடி கொண்டே இருக்கிறார். விகாராமா சந்தல ஹரிகாராமா. அல்லேலூயா. 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 மத்தேயு இன்னைக்கு பார்க்க போறது கர்த்தரே உனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று. அவர் உனக்கு வழிகாட்டுவார். உன்னுடைய இருளை நீக்கி போடுவார். அவர் வெளிச்சமாய் இருப்பார். மத்தேயு சுவிசேஷம் 5:14-15. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது.
விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமென். உங்களை ஆண்டவர் எதற்காக படைத்திருக்கிறார்? உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக. ஆமென். நீங்க வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாற்றி இருக்கிறாரா? அல்லேலூயா. உங்கள் நற்கிரியினை கண்டு அல்லேலூயா அநேகர் உங்களிடத்தில் வரும்படியாக நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கோபங்கள், நம்முடைய எரிச்சல்கள், நம்முடைய வைராக்கியங்கள் எல்லாம் மாறணும். ஆமென். அப்பதான் நாம் வெளிச்சத்தின் பிள்ளை என்று சொல்ல முடியும். அப்பதான் நாம் மொழி கொடுக்கிறவன் என்று சொல்ல முடியும். சமாதானம் இருக்கணும். வீட்டுல சமாதானம் வேணும். ஒரு காதுல கேட்டு அடுத்த காதுல விடக்கூடாது. சத்ருவான சோதனைகளை கொண்டு வருவான். ஆனாலும் அந்த சோதனையிலும் ஜெயிக்க பலம் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என் பொறுமையை தாரும் ஆண்டவரே, தாழ்மையை தாரும் ஆண்டவரே, என்னையும் ஒளி கொடுக்கிற ஒரு வெளிச்சமாக மாற்றும் ஆண்டவரே. நானும் உலகத்துக்கு வெளிச்சமாக மாறணும். ஆமென். அதை பார்த்து அநேகர் உங்களிடத்துல வருவார்கள். இந்த வீட்டுல பாருங்க, எப்பவும் ஆடலும் பாடலும் சந்தோஷம் தான், துதியும் ஸ்தோத்திரம் தான். நீங்க எப்படி இப்படி இருக்கிறீங்க? எனக்கு முன்னாலே பாம்பேல இருக்கும் போதே நிறைய பேர் கேட்பாங்க, என்ன வேதனை இருந்தாலும் நான் வெளியே காட்டவே மாட்டேன், யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன், நல்லா சிரிச்சுட்டே பேசுவேன். ஆமென். எத்தனை பேர் கேட்டிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கவலையே கிடையாதா, எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கீங்களே, என்ன கேட்டாலும் சிரிச்சு. அதே மாதிரி பாடுவேன். வீட்டுல இருக்கும் போதெல்லாம், அந்த பாம்பே பட்டணத்துல இருக்கும் போது, வெளிநாட்டுல இருக்கும் போது பாடும்போது, முஸ்லிம் பக்கத்துல இருந்த முஸ்லிம் அவங்க ஓடி வந்து, எப்படி எப்படி பாடுற, உன்னால எப்படி இப்படி பாட முடியுது, ஒரு கவலையே கிடையாதா கேட்பாங்க. நான் சொல்ல ஏசி என்னோடு கூட இருக்கிறார். அந்த முஸ்லிமா இருந்த அவங்கள்ட்ட நான் ஹிந்தியில பேசுறேன். ஆமென். ஏசி என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. அவருடைய கரம் என்னை தாங்கிறது. அல்லேலூயா. அதே போல நீங்க என்ன துக்கம் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லையா, நான் ஜெபிப்பேன். அந்த நேரத்துல கண்ணீர் விடுவேன், அதோட விட்டுருவேன். ஆமென். அதனால இருதயத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. அதனால கவலையை வச்சுக்கிட்டே, ஐயோ எனக்கு துக்கம், ஐயோ எனக்கு பாடு காட்டாது, சிரிங்க. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென். எனக்கு பயமே இல்லை, எங்க அப்பா நடத்துவார். அல்லேலூயா. சர்ச்சை இப்படி இருக்குது, கவலையே ஆண்டவரே முடிக்க முடியலையே, கவலை இருக்கும், ஆனாலும் இயேசு நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். அவர் ஆள கூடாதது ஒன்றுமில்லை. அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ள தகப்பன். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நம்ம வெட்கப்பட விடவே மாட்டார். அவர் நடத்துவார். அந்த விசுவாசம் வேணும். எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை உபத்திரம் வந்தாலும், அல்லேலூயா, அதில் நடத்துகிறார். ஆமென். சிவகுமார் பிரதர் அப்படிதான் நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் ஜெபிப்பார். அடிக்கடி சர்ச்சை காணாது, அன்னைக்கு தான் அவருக்கு வேலை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, எத்தனை பாடு தொடர்ந்து 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 வந்தாலும் அதில் நடத்துகிறார், அதில் தேவையை சந்திக்கிறார் என்றால் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. அந்த கர்த்தரை வெளிப்படுத்தணும். ஆமென். என் தேவன் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறார். எத்தனை பாடுகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலும் பலனை தருகிறார், தேவையை சந்திக்கிறார். அந்த நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் கைவிடாத தகப்பன். ஆமென். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, ஓ சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே சித்தமே
தூக்கி எடுக்க ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பனை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். ஆமென். அவருடைய கரம் உங்களை தாங்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்களா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்க வண்டியில எல்லாம் போகும்போது பார்த்திருப்பீங்க, மலையில ஏதாவது ஒரு கோயிலோ ஒரு சர்ச்சோ இருந்தால் தெரியும். கீழே வண்டி போனாலும் அப்படியே பார்த்துட்டு போனீங்கன்னா அந்த மலையில இருக்கிற சர்ச் எல்லாம் தெரியும், கோயில் எல்லாம் தெரியும். அது என்ன செய்ய முடியாது, யாராலும் மறைக்க முடியாது. அதே போல உங்களை எந்த சத்துருவாலையும் உங்களை அழிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. எந்த சத்துரு வந்தாலும் எந்த இருள் வந்தாலும் வெளிச்சமாக மாற்ற இயேசுவால கூடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால எல்லாம் செய்யக்கூடும். அவர்களை வெளிச்சமாக மாற்றுவார். உங்களை மறைந்திருக்க விடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அல்லே விளக்கை கொளுத்தி மறைக்காமல் மூடி வைக்காமல் விளக்கை தண்ணீர் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். விளக்கை கொளுத்தி நீங்க மறைச்சு வைக்கீங்கன்னா இருளாதானே இருக்கும். வெளிச்சம் தெரியுமா? தெரியவே செய்யாது. அதே போல விளக்கு தண்டில இருந்தது போல நீங்கள் எப்பொழுதும் பிரகாசிக்கிற மக்களாய், தேவனுக்கு பிரியமுள்ள மக்களாய், பிரயோஜனம் உள்ள மக்களாய், இவனாய் இவளாய் என்று சொல்லாதபடி நம்ம கேட்கிற வார்த்தை மாத்திரம் அல்ல, அதன்படி ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்பேன். ஆண்டவரே, என் இயேசுவே நாமத்தினால நான் வெளிச்சம் கொடுக்கிறவனாய் காணப்படுவேன், வெளிச்சம் கொடுக்கிறவனாய் காணப்படுவேன் ஆண்டவரே என்று சொன்னேன். உங்களை நீங்க ஒப்பு கொடுப்பீர்களா? என் இயேசுவே, நான் உமக்கு சாட்சியாய் நிற்பேன் ஆண்டவரே, நான் உம்மை விட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. யாத்ரா 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இரவிலும் பகலிலும் அல்லேலூயா. இரவில என்னத்தை கொடுத்தார்? வெளிச்சத்தை கொடுத்தார். பகலில மேக ஸ்தம்பத்தினால இஸ்ரவேல் மக்களை மறைத்து பாதுகாத்தார். அதே போல உங்களை பாதுகாக்க அவரால் கூடும். எத்தனை கஷ்டம், எத்தனை வியாதி வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயம் எடுப்பேன். இயேசுவின் நாமத்தினால எனக்கு வெற்றி உண்டு. ஆமென். அவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு தெரியும். நான் இத்தனை நாள், இத்தனை தேதி, இத்தனை வருஷம், இத்தனை மணி வரை தான் இருக்க முடியும் என்று இயேசுவுக்கு தெரியும். அவர் தெரிந்தால் அந்த மணிக்கு பிறகு நம்ம உலகத்துல வாழவே முடியாது. அதுவரையிலும் என்ன பலவீனம் வந்தாலும் உங்களை தூக்கி எடுப்பார். ஆமென். அல்லேலூயா. எந்த இருள் வந்து உங்களை மூடினாலோ ஆண்டவர் அதை வெளிச்சமாக மாற்ற, அந்த இருளிலே வெளிச்சத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். 14:20 பார்க்கும்போது அதே அதிகார யாத்திராகமும் 14:20 பார்க்கும்போது சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகளின் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அந்த இரவை வெளிச்சமாக்கிற்று. பாருங்க. அல்லேலூயா. எகிப்தியர்கள் உங்களுக்கு எதிராக பெரிய மதிலை போல கடந்து வரலாம். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? எகிப்தியர்கள் அவர்களை அந்த ரதம் எல்லாம் கடந்து வராங்க அவர்களை பிடிக்கும்படியாக. ஆனால் முடிந்ததா? அவர்களுக்கு ஆண்டவர் இருளாக மாற்றினார். இஸ்ரவேலுக்கு வெளிச்சத்தை கொடுத்து ஓடுங்க என்று வைத்தார். ஆமென். அதே போலதான் தேவன் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்து, உங்களுக்கு பலனை தந்து, உங்களுடைய தேவையை சந்தித்து உங்களை ஓட பண்ணுவார். ஆமென். ஓடுகிறேன், நான் இந்த உலகத்துல ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஓட பண்ணுவார். நீங்க ஓடுங்க, ஓடிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் பயந்து வாழுங்க. அவர்களை நடத்துவார். அவர்களை கைவிட மாட்டார். பலவீன பாவினான் ஆண்டவரே, சுகவீன தேகினான் ஆண்டவரே, ஆனால் என்னை நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கருணைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனைகளை தாங்கட்டும் ஆண்டவரே என்று கேட்க
அவர் வல்லவராய் இருக்கிறார். பலவீனன் எவனோ பலவான் என்னப்படுவான். ஆமென். அல்லேலூயா. அவர் வெளிச்சத்தை உங்களுக்கு கொடுப்பார், இருளை மாற்றி போடுவார். எந்த அக்கினி ஆஸ்திரம் வந்தாலோ, எந்த சோதனைகள் வந்தாலோ, எந்த கட்டுகள் வந்தாலோ, பகைகர்கள் வந்தாலோ, அதன் மத்தியிலோ ஆண்டவர் உங்களோடு கூட நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்ம செய்யணும், ஐயோ எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, எதை செய்தாலும் பாடு, எதை செய்தாலும் நஷ்டம், எதை செய்தாலும் கண்ணீர், எதை பண்ணினாலும் கவலையா இருக்கிறது என்று கலங்குகிறாயோ, ஆண்டவர் உன்னோடு கூட உண்டு. நீ அவரை எப்படி பற்றி கொள்ளுகிறாய், நீ அவரிடத்தில் எப்படி நெருங்குகிறாய்? யாக்கோபு பிடித்தது போல நீ பிடிக்கிறாயா? நான் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடமாட்டேன் என்று யாக்கோபு பிடித்துக் கொண்டான் அல்லவா? நீ அப்படி பிடிக்கிறாயா? நீ ஜெபிக்கிறாயா? ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாயா? வேதத்தை வாசிக்கிறாயா? ஆண்டவரை அறிந்த நீ அல்லவா? ஐயோ அவர் ஆசீர்வதிக்கவில்லையே என்று கதறுகிறாயோ? உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நீ எப்படி இருக்கிறாய் என்பதை ஆலோசித்து சிந்தித்து பார். ஆமென். அல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறேன்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லுகிறாயோ, அவர் உன்னை தேடி வந்து கொடுக்க வல்லவர். ஆமென். அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீரை துடைக்க வல்லவர். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மாறினதா? உன்னுடைய பேச்சு மாறினதா? உன்னுடைய சுவாபம் மாறினதா? நீ எப்படி இருக்கிறாய்? எல்லாற்றிலும் மாறும் போது ஆசீர்வாதம் கடந்து வரும். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது எல்லா இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தது போல உனக்கு எதிராக எந்த வில்லிசிறிய கட்டுகள் வந்தாலோ, எந்த அலைக்கிரியைகள் வந்தாலோ எல்லாத்தையும் எரித்து போட இயேசுவால கூடும். ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. அதே போல உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? அல்லேலூயா. வேலைக்காரனுடைய எஜமான் வந்து எப்படி கேட்டார்? எப்படி விசுவாசத்தோடு வந்தார்? குஷ்டரோகி எப்படி வந்தார்? இவரால கூடும் என்று எப்படி விசுவாசத்தோட வந்தார்? அந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா? என் அப்பா எனக்கு செய்வார், என் அப்பா எனக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பணம் இருக்கிறது, நான் பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது எனக்கு படிப்பு இருக்கிறது, நான் பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? உன்னுடைய படிப்பும் வீண், உன்னுடைய பட்டமும் வீண், உன்னுடைய பணமும் வீண். ஆண்டவருடைய கிருபை தான் பெரியது.
விகாராமா சந்தர விகாராமா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாமே நடக்கும். எத்தனை படித்திருந்தாலும், எத்தனை ஞானம் இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதமே இருக்காது. ஆண்டவருடைய கிருபை இருந்தால் அதையெல்லாம் செய்ய வல்லமையுள்ள கிருபை. ஆமென். யோசேப்போடு இருந்த கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஆமென். யோசேப்பு நினைக்கவே இல்லை நான் ராஜாவாக மாறுவேன். அதே போல நீங்க நினைக்காததை செய்ய ஆண்டவராக கூடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரால கூடும். அவருக்கு யாரையும் ஆசீர்வதிக்க வேண்டாம் என்று கிடையாது. எல்லாரையும் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஆனால் நாம் மாறாமல் இருந்துட்டு இயேசுவை குறை சொல்வதுல பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. நீங்க மாறுங்க, நீங்க மாறுங்க. குடும்பமா செவிங்க, குடும்பமா முழங்கால் படிட்டு கதறுங்க. கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்க மாட்டார் என்று பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்ப ஜெபம் யார் வீட்லயும் இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்தவங்க வீட்லயும் இல்லை, யார் வீட்லயும் இல்லை. அது விசுவாசிகள் வீட்ல இல்லைன்னா எவ்வளவு பரிதாபமானது. அல்லேலூயா. நாட்கள் கடந்து போகிறது. எவ்வளவு பரிதாபமானது பிரியமானவர்களே. குடும்பம் குடும்பமாக நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க குடும்பம் கட்டப்படும். ஏன் நீங்கள் இன்னும் செய்யவில்லை? அறிந்து அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவான் என்று தேவன் சொல்லுகிறார் அல்லவா? அறிந்திருக்கிறோம். குடும்ப ஜெபம் பண்ண நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தெரியும். தெரிந்தும் அதன்படி இருந்தால் நாம் ஆண்டவர் என்ன செய்வார்? ஏசப்பா என்ன செய்ய முடியும்? நீங்க தொடங்குவீங்களா? நீங்க குடும்ப ஜெபம் இல்லாமல் இருந்துட்டு நம்ம தொடங்கும் போது பயங்கரமான போராட்டம் வரும். அதை நடத்தவே முடியாது. ஒரு சில நாட்கள் நன்றாக போகும், அடுத்தது பிரச்சனை வரும். ஆனால் அதை நீங்க ஜெயித்து போனீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம். உங்க பிள்ளைகள் ஒரு நாடு வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் குடும்பம் உயர்த்தப்படும். உங்க குடும்பம் மரைக்காலின் மேல் வைத்த விளக்கின் தண்டை போல காணப்படும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல இலங்கி பிரகாசிக்கும். பிரியமானவர்களே, எல்லாம் கேட்டோம். நீங்கள் எப்படியாக இருப்பீர்கள் என்றால் அதற்கு சபையோ ஊழியக்காரியோ தேவனோ காரணம் அல்ல, நீங்களும் உங்க குடும்பம் தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இது நிறைய வசனம் இருக்கு. டைம் கடந்து போது இன்னொரு நாள் கூட பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு வசனத்தை கூட பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். சிஸ்டர் போலாமா போண்டாமான்னு இருக்கிறாங்க. சரி, சீக்கிரம் நான் முடிக்கிறேன். உங்களுக்கு வேண்டியாவது சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 18ஆம் அதிகாரம். தேவரே என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் பொய்யாகுமா? தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லுகிறாரே, அவருடைய வார்த்தை பொய்யானதோ? நீ இந்த வேதாகமத்தை, இந்த வேதத்தில் வார்த்தை விசுவாசிப்பாயானால் ஆண்டவரை நம்பு, அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய விளக்கை அல்லேலூயா உயர்த்துவார். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, வெளிச்சமாகும் போது என்ன ஆகும்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். அல்லேலூயா. எந்த மதில் வந்தாலும், எந்த எரிகோ வந்தாலும் தாண்ட முடியும். ஆமென். நீ ஜெயித்து போவாய், நீ தாண்டி போவாய். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை வெளிச்சமாக மாற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அற்புதமானவர், அவர் அதிசயங்களை செய்வார். உங்க குடும்பத்தை மதிலை தாண்ட வைப்பார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நீங்க சோர்ந்து போகவே வேண்டாம். ஆமென். உங்கள் பலவீனங்களை எடுத்து கொள்வார். ஆமென். ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே. வார்த்தையிலே மகளம், வார்த்தையிலே
நீயா பேசுகிறேன் அந்த வாரம். ஹalleluya. ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்கப்பா. உங்க வார்த்தை எவ்வளவு மதுரமானது, உங்க வார்த்தை எவ்வளவு நல்ல வார்த்தை, சத்தியமான வார்த்தை. உங்களுடைய வார்த்தை போய் பேசாதப்பா. நான் அந்த மதிலை தாண்டும்படியாக ஆண்டவரே, இந்த எரியோ போல மதிலில் வந்து எனக்கு முன்பாக நிற்கிறதே ஆண்டவரே, இதை மாற்றும் என்று கேட்பீர்களா? இதை மாற்றும் ஆண்டவரே. எரியே மதிலை போல வந்து நிற்கிற சோதனைகள், வேதனைகள், தண்ணீரை மாற்றுவீராக. ஹalleluya, ஹalleluya. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் வாழ்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் வாழ்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா சோதியா, இசையா சோதியா, ஐயா சோதியா, இசையா சோதியா. எனது விளக்கே எரிய செய்தி, எனது விளக்கே எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ, இரவை பகலாக்கினீ. ஐயா சோதியா, இசையா சோதியா, ஐயா சோதியா, இசையா சோதியா, ஐயா சோதியா, இசையா சோதியா. ஆமென், ஆமென், ஆமென். உங்களை இதிலே எல்லா பகலாக மாற்ற ஆண்டவரால கூடும். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். இயேசப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. என்னை வெளிச்சமாக உட்கார கூடும், என்னை எரிக்கும் மதிலை தாண்ட உட்கார கூடும். My God, தூரமா சம்பள அரிக்கா ரம்பா, அசர பரமா சரபர பரமா, அசர நீ தீன ரிக்கா ரம்பா. ஹalleluya, ஹalleluya. நான் என் மதிலை தாண்டுவேன், நான் ஹalleluya செய்வேன். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கும், என்னை இருளை வெளிச்சமாக்குவீர் ஆண்டவரே. ஹalleluya. நீர் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பன் ஆண்டவரே. ஹalleluya. எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஆண்டவரே, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமே, என் வியாதி மாறுமே. ஓ ரிக்கா ரம்பா சங்கல ரிக்கா ரம்பா. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் பெரியவர், உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஆமென். இயேசுவான் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ராத்திரிகளை காயவை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே சோதனைகள் பால் முழுவதும் எங்களை பாதுகாக்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவராய் தேவனுடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்த நல்ல கிருபை காயவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உங்களுடைய ஜெப வீட்டிலே கடந்து வந்த ஆண்டவரை நான் அவர்களை அழைத்து வந்து நாம் மகிழ பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவனாய் கர்த்தர் இந்த நல்ல மாலை வேளையில் ஆண்டவரை சோதனைகளை அழைத்து வந்து உங்களுடைய சமூகத்துல இவரை மகிழ பண்ணின நல்ல தேவன் வாழ்த்துகிறோம் சுவாமி. எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே, எங்கள் மேல எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறீர்கள் சுவாமி. ஆண்டவரே சோதரம் 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 ஒருவர் மாத்திரமே எங்கள் மேல அன்புள்ளவராய் இருக்கிறீர்கள். நீர் ஆதி கொண்ட அன்பு ஒருவரை குறைந்தாமல் இருக்கிறீர்கள். நாங்கள் தான் ஆண்டவரே குறைவுள்ளவராய் இருக்கிறீர்கள். ஆண்டவரே சோதரிக்க ஆண்டவரே நீங்கள் சொல்லுறீங்க ஆண்டவரே சோதர ஆண்டவரே ஆகிலும் ஒரு குறைவுள்ள ஒரு சபையாகி மக்கள் மேல் தன்னுடைய வார்த்தை உண்டாகிறதற்காய் அல்லேலூயா சோதரி ஆதியில் ஆண்டவரே சோதரே எந்த இடத்தில் விழுந்தாய் அதற்கு எழுந்து என்று சொல்லுகிற தேவனாய் ஆண்டவரே ஆதியில் அன்பு எங்கள் தேவனின் ரட்சகராய் எங்கள் சொந்த ரட்சகராய் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட அந்த நாடிலிருந்து ஆண்டவரே இருந்த அன்பு எங்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடைசி நாட்களில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அன்பு அடிந்து போகும் என்று சொல்லுகிற இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உம்முடைய ஜனமாகிய சபை மக்கள் ஆண்டவரே
ஜனங்களாக அன்பை முற்றிலுமாய் பார்க்கிறோம். ஆண்டவரே, உலகத்தை சார்ந்து வாழ்கிறதை பார்க்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் நாளிலே எங்களுக்கு கொடுத்த ஆலோசனையாய் ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையானது, நீங்கள் ஆண்டவரே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர். நாங்கள் வெளிச்சமாய் இருக்கும்படிக்கு இந்த வெளிச்சம் நாங்கள் பிரகாசிக்கும்படிக்கு எங்களுடைய கண்களிலே ஒவ்வொருவரும் இயேசுவே மறுபடியும் ஒரு விஷயங்களை பிரகாசிக்கப்படுவீராக, புதுப்பிக்கப்படுவீராக. உம்முடைய அன்பு ஆண்டவரே புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னீர். இயேசுவே ஹalleluya கடந்து வருவார். ஹalleluya மகிமை ஆண்டவரே மக்கள் இறங்கி வருவார். ஹalleluya சேனை ஆண்டவரே சோதனை சேனை மக்களுக்கு ஆண்டவரே ஐயா சோதனை ஆண்டவரே நீர் அத்திரி மதுராய் இருந்தது அத்திரியாய் வெளிச்சமாய் இருந்தது ஆண்டவரே இந்த ஜனமாய் எங்களுக்கு நீ வெளிச்சமாய் இருக்கிறீர். எகிப்தின் ஜனங்களுக்கு அது இருளாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் தேவன் மத்தியே ஆண்டவரே அசைவாடுவீராக. இயேசுவே ஒளியினங்கள் உதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே மலைமேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்து இருக்க மாட்டாது என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. ஆம், கண்மலையாகிய கிறிஸ்துவே வைத்திருக்கிற அந்த விசுவாசமும் நடக்கையும் கிரியையும் ஹalleluya வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மறையாதபடி வெளியரங்கமாக்குவீராக சுவாமி. இது நிமித்தமாய் அநேகருடைய வெளியரங்கம் ஆண்டவரே வெளியரங்கமா ஆக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா உமக்கு நன்றி சுவாமி. ஹalleluya கொடுமையான நாட்களில் நெருக்கமான நாட்களில் யார் கர்த்தரை தேடுகிறார்கள், யார் இறைவனை ஆண்டவரே இயேசுவை உண்மையாய் பற்றிக் கொள்கிறார்கள், எப்படியாய் அவர்கள் ஆராதிக்கிறார்கள், எப்படியாய் ஏழைகள் அன்பு கூறுகிறார்கள் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்காக ஹalleluya துதிக்கிறோம் 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 இயேசுவே. ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அன்பே இன்னும் உச்சப்பட வேண்டும். இன்னும் நாங்கள் மிக அன்பு செலுத்த வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வெளிச்சத்தில் வாழ்கிறவர்களாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்களாகவே மெய்யாகவே வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆம் ஆண்டவரே இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்கிறோம். எங்களை காட்டுகின்ற கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறோம். ஒருபடுத்துகிற மீதுள்ள வேலைகளில் நாட்களிலோ ஆண்டவரே நெருக்கமான காலங்களிலோ எங்கள் தேவனை உண்மையாய் பற்றிக் கொள்ள ஓ கர்த்தாவே ஆண்டவரே சோதனைகள் உண்மையான அன்பிற்கு தந்தாண்டவரே உம்மை அறிகிறே உம்மை பற்றிக் கொள்கிற விசுவாசத்தில் அன்பில் சுவாமி ஊன்ற கட்ட வேண்டும் என்று சொல்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிற குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்கள் தேவனை ஒத்துக்கொள்கிறோம். நாங்கள் குற்றமுள்ளவர்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா உடைய சமுதிரங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை குறைவுகளை நிறைவாக்குகிறாங்க. ஆண்டவரே குறைவுகளை நிறைவாக்க வேண்டும். ஹalleluya உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் அந்த பிரகாசமடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya எழுந்து பிரகாசி கர்த்தருடைய மகிமை உன்னை உதிக்கும் என்று சொல்கிறார். யாம் ஆண்டவரே எழுந்திருக்கும்படிக்கு ஆண்டவரே பலத்த கரத்துள்ள ஆண்டவரே எழுந்திருக்கிறோம். எங்களை பிரகாசிக்கிற தேவனையா இந்த கரத்திலே எங்களை காட்டுகிறோம். ஒரு படுத்துகிற ஆசீர்வதியும் கேட்டுக்கொண்ட வார்த்தைப்படி வாழும்படிக்கு அப்பா கை கொள்ளும்படிக்கு நீ அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தின்படி ஆண்டவரே உபதேசிக்கப்படுகிற வார்த்தையை ஆண்டவரே வீடுகளில் கடந்து சென்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கும்படிக்கு கை கொள்ளும்படிக்கு உன்னத கிருபையின்படியாய் செபிக்கிறார். உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற ஒருபட்டதுகளும் ஆவியானவர் அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இது மத்தியிலே எங்கள் தேவன் அசைவாடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இதை ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். அதை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எங்கள் ஆண்டவருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya நல்லவராய் இருக்கிறார். இதை காட்டுகிறதற்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இது வேளையில் நாட்களில் நிமிஷங்களிலும் எங்கள் தேவர்களை வழி நடத்தும்படி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களோடு எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதற்காக ஸ்தோத்திரம். மட்டும் நீர் எங்களோடு அசைவாடி கொண்டிருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். உடைய வல்லமை கூட இருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. யாராவது பலவீனத்தோடு வந்தாலும் அந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன். கட்டுகள் உடைக்கப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும் எந்த வியாதியோடு இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விடுதலை உண்டாவதாக அற்புதங்கள் நடைபெறட்டும். அதிசயங்களை காணப்பட மாட்டேங்கிறேன். ஹalleluya. உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே.
பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தொழிலுடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். இன்னும் கர்த்தாவே வேலை செய்கிற பிள்ளைடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. கம்பெனி வைத்திருக்கிற கம்பெனியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை கொடுப்பீராக. எங்களிடத்தில் குறை இருந்தால் அதை மன்னித்து ஆண்டவர் உயர்த்தபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால கூட்டாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, எல்லாம் மலக்கூடும் ஆண்டவரே. என்ன கர்த்தாவே ஸ்தோத்திரம். கடை வைத்து நடத்துற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். யாரும் வராவிட்டாலும் கர்த்தர் அவர்களை கொண்டு வாங்க. வருகிற நாட்களில் ஒரு உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு சீக்கிரமா சண்டே ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நாட்களை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்கேஜில இருந்து காலேஜ் வரை படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து வழிநடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை கண்டு வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை காணப்படுவீராக, அதிசயங்களை காணப்படுவீராக. உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேல பரப்பிதாமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் உங்களோடு உங்கள் குடும்பத்திலே வருகின்றே இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை, ஓங்கி